ஹலோ. இப்போ தான் பேய் கொட்டு படத்தோட ப்ரிவியூ ஷோ முடிச்சுட்டு வரேன். ஸோ நான் வந்து சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட். அசோக் மூலமாக இந்த ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கோம். சச் அ நைஸ் மூவி. அண்ட் இதில் வெரி பிக் ஹைலைட் பார்த்தீங்கன்னா லாவண்யா மேம் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி 24 கிராஃப்ட் அவங்க ஹேண்டில் பண்ணலை, மோர் தென் 24 கிராஃப்ட், அரௌண்ட் 30 கிராஃப்ட் இன்க்ளூடிங் சப் டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம வெல்கம் பண்ணணும். அண்ட் சொசைட்டிக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் நடக்கிற ஒரு காமனான ஒரு விஷயத்த ஒரு படமாக கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். சார் டேரக்டர் ஒரு 32 டிபார்ட்மெண்ட்ஸை ஒரு ஃபீமேல் டேரக்டர்னு நம்ம சொல்லக்கூடாது. பட் ஆனாலும் நான் ஃபீமேல் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, எவ்வளோ அவங்களுக்கு ஃபிசிக்கலான எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஆளாக நின்று 32 டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் மூவி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷனே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒர்க்கு கூட வெளியில் கொடுக்காம எல்லா ஒர்க்கையும் அவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த படத்தில் ஒரு மெயின் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது இந்த சொசைட்டியில், என்ன தான் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த படத்தை எல்லாரும் உங்களுடைய ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்தவித ஒரு ரொம்ப பெரிய ஹாரர் பிளட்டு அந்த மாதிரியான சீன்ஸ் கிடையாது. நல்ல காமெடியாக ட்ராவல் ஆகிற ஒரு மூவி. நாய் நடிச்சிருக்கு படத்தில், பேய் நடிச்சிருக்கு, நானும் நடிச்சிருக்கேன். அன்டில் தென் இந்த வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பேய் கொட்டு படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்கு சார். சோஷியல் அவேர்னஸ் வச்சு எடுத்திருக்காங்க. 32 டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மேடம், ப்ரொடியூசர்னு எல்லா துறையிலையும் மியூசிக்கும் அவங்களோடதே எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்ணு கலங்குது எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து அது ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது. இது கலைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இது நடக்குது. இந்த கமிட்மெண்ட்ன்றத அந்த வார்த்தையை வந்து தூக்கி போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது இருக்கிறதுனால யாராலுமே முன்னேற முடியல. சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி வராங்க இந்த ஃபீல்டுக்கு, ஆனால் சாதிக்க முடியல. பணம் இருக்கணும், இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும்னா எதுவுமே சாதிக்கவே முடியாது. கண்டிப்பாக பெண்கள்லாம் பேக் அடிச்சிருவாங்க. சாதிக்கணும்னு ஒரு வெறியோடு வரவங்களுக்கு வழி கொடுங்க, அவ்வளோதான் சொல்கிறது விரும்பி. சூப்பராகவே இருக்குது. ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம். குட்டீஸை தாராளமாக கூட்டு வரலாம். நல்லா காமெடியன் ஹாரராகவே இருக்குது, நல்லா இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஒரு லேடியால் இவ்வளோ நின்று எடுக்க முடியும் அப்படின்றதுக்கோசம் மேடமை கன்ஃபார்ம் சொல்லலாம். ஃபேமிலி குட் மூவி தான், தாராளமாக வந்து பார்க்கலாம். இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் போக முடியுமா, தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண மட்டும்தான் போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்லோவெல்லாம் எல்லாம் போகல, எல்லாம் ஃபீல் குட் மூவியாக தான் போகுது. ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். எதுவுமே லேக்ல எதுவுமே அடிக்கல. ஹாரர் வந்து பிஜிஎம் கொஞ்சம் ஹாரராக பயமுத்துற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியன் ஹாரர் தான், தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓகே தான். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதால எல்லாருமே ஓகே தான் நடிச்சிருக்காங்க. ஏதோ மைனஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதால பக்கவாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த 24 இறங்கி நல்லா பண்ணியிருக்காங்க படம். தீவா அக்கா நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் தீவா நல்லா அக்கா நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறையா இல்லை கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அது வந்து தவறு, ரொம்ப தவறானது. ஏன்னா ஒரு அவங்க சூழ்நிலையிலேருந்து யோசித்து பார்க்கணும், அவங்க வீட்டிலேருந்து யோசித்து பார்க்கணும். இது வந்து இப்பயும் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம். இதை வந்து இந்த முழுமையாக ஒழிக்கணும். இந்த நம்ம தான் ஒழிச்சாகணும். யாராவது இறங்கி இதை முழுமையாக இறங்கி ஒழிச்சாகணும். ஏன்னா இந்த ஒரு ஆளாக பண்ணுறத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு சொல்லிக்கிறேன், இந்த படத்தை மூலிமா வந்து அடுத்து இது ஒழிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க படம். வாய்ஸ், அதாவது சவுண்ட் வைஸாக இருந்தாலும் டைலாக்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேமராவும் எடிட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. வணக்கம் சார், நான் பேர் சரவணன், நான் லாயர். ஸோ இந்த படம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படமாக இருக்குது. நாங்கள் பல கேஸ் பார்த்துருக்கோம். இந்த பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ்லாம் அந்த ரிலேட்டடாக இருக்குது இந்த படம். சாதிக்க நினைக்கிற இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கலாம்.
இதில் வந்து இவங்க டைரக்டர் எஸ் லாவண்யா வந்து எல்லா துறையிலையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு வித்தியாசமாக இருந்தது, எப்படி இவ்வளோ அவங்களால பண்ண முடியுதுன்ட்டு. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தை. ஒரு நல்ல கருத்துள்ள படமாக இருக்குது. எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். மெசேஜ் அதான் சார், இது வந்து எப்படின்னா எல்லாரையும் சாதிக்க முடியும் அப்படின்றத அவங்க வெளிப்படையாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க வந்து பண்ணியும் காட்டியிருக்காங்க. எல்லா 32 கிராஃப்ட்ஸும் அவங்க பண்ணியிருக்காங்க.